வணக்கம் சார். நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வுல நெறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. அதனால ராஜஸ்தான்ல முறைகேடுகள் நடந்ததுனால, தேர்வு ரத்து செய்யலாம் இந்தியா முழுக்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால மாணவர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இதுக்கப்புறம் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. நம்ம பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வே தேவையில்லைங்கிறது தான் நம்ம கருத்து, தமிழ்நாட்டு மக்களின் கருத்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவார்ந்தவர்களின் கருத்து இதுதான், நீட் தேர்வு தேவையில்லை. நீட் தேர்வு எப்போ கொண்டு வந்தாங்களோ அன்றையிலிருந்து தமிழ்நாடு போராடி கொண்டு தான் இருக்கிறது. அது அனிதா மரணத்திலிருந்து இன்னும் பல்வேறு மரணங்கள் இந்த நீட் தேர்வுக்காக தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள் என்பது வேதனையான செய்தி. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு நம்ம சொன்னப்போ வடக்க ஒரு பிரச்சாரம் நடந்தது. நாட்டில் மருத்துவக் கல்லூரி அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு அதிக இடம் கிடைக்கும், நீட் தேர்வு நீங்களாம் படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கே சேர்ந்துக்கலாம், அப்படி இப்படிங்கிற மாதிரி வாய் வார்த்தைகளாக வாய் ஜலங்கள்லாம் அங்கே பரப்பிட்டாங்க. நீட் தேர்வு படித்தால் மருத்துவம் சிறக்கும் அப்படிங்கிறத ஒரு வாதத்தை வச்சாங்க. இதெல்லாம் சரியான வாதங்களாகவே இல்லை அப்படிங்கிறத இப்போ வடக்க இருக்கிற மக்கள் உணர்ந்துக்கிட்டாங்க. ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டாக்டர் ஆனவங்க எந்த வகையில் சோட போனாங்க? எம்ஜிஆர் 10th to +2 இதெல்லாம் 1977 கொண்டு வந்தார். அதற்கு பிறகு முதல் ஃபஸ்ட் குரூப் எடுத்துட்டு படிச்சுட்டு டாக்டர் ஆனவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி அவங்கள இன்னும் சிறந்து விளங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நம்மளுடைய இந்த பாடத்திட்டமே போதும், நீட் தேர்வு நமக்கு தேவையில்லை. வடக்க கூட இந்த மாதிரி நடந்திருக்குங்களே, நீட் தேர்வு கசிவு ஏற்பட்டுருக்கு அப்படின்லாம் சொல்கிறீங்க. நீட் தேர்வு கசிவு இல்லை, இது நீட் தேர்வு கொள்ளை. அந்த நீட் தேர்வுன்னு அறிவிச்சதுலேருந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வேறு பினாமி பேரில் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. பணம் இருக்கிறவங்க வாங்கி அதை பார்த்து மெமரி பண்ணி படித்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. பாஸுக்கு மார்க் வாங்கிக்கிறாங்க, இல்லைன்னா அந்த நீட் தேர்வுக்கு உண்டான 700 சில்லற மார்க் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கு, நடந்துருக்கு. இந்த அட்டூழியம்லாம் நடந்துகிட்ருக்கு. ராஜஸ்தானில் இந்த நடைமுறை நீட் தேர்வில் ஒரு கொஸ்டின் பேப்பர் 30,000 கையில் எழுதுனது அது லீக் பண்ணாங்க. அது ஒருத்தர் கைக்கு போய் 50,000, இன்னொருத்தர் கைக்கு போய் 1 லட்சம், கடைசியாக ஒருத்தர் 28 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. முறைகேட்டுக்கு துணையை போனவங்க ஒரு பல பேர்த்த 4 பேரோ 5 பேரோ கைது செஞ்சுருக்காங்க. இது வருஷம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பரீட்சை எழுதுனவங்க கதி அதோ கதி தான். எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க இதை தயார் பண்ணுறதுக்கு. இதில் எத்தனை அறிவார்ந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு, மோடி அரசு இதில் காதில் வாங்கிக்கிறதே இல்லை. அவங்க கல்வி அமைச்சரா, அவருக்கு அந்த கல்வி அமைச்சருங்கிற பதவி பொருத்தமானதே இல்லை. கல்வியோடைய வளர்ச்சியை வளர்க்க வேணும் அப்படிங்கிறதான் அந்த துறையோடைய குறிக்கோளாக இருக்கணுமே ஒழிய. ஆனால் இவர் இதில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, யாரும் படிக்கக்கூடாது, கல்வி தேவையில்லைங்கிற மாதிரி தான் இவர் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த அடிப்படையில் தானே இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் கல்விக்கு உண்டான பணத்தை தருவோம்னு சொல்லி ஒரு 4,000 கோடியை நிறுத்தி வச்சார். இந்த முதலமைச்சர் எத்தனை தடவை கேட்டிருப்பார். ஒரு கட்டத்தில் வெறுத்து போய், நீ இங்கே கல்விக்கு பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி, நாங்கள் மாநில சர்க்கார் அந்த கல்விக்கு உண்டான வளர்ச்சியில் நாங்கள் ஈடுபடுவோம்னு சொல்லி இன்னைக்கு கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. இது ஒரு போர்ச்சரி, நீட் தேர்வுங்கிறதே போர்ச்சரின்னு நான் குற்றம் சாட்டுறேன். இதை ரத்து பண்ணும். இது மாதிரி ஒரு சூழ்நிலை நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அதாவது நீட் தேர்வு ரத்து செய்யணும். இதுக்காக கஷ்டப்பட்டு மாணவர்கள் படிச்சிருப்பாங்க, பகலாக படிச்சிருப்பாங்க. பெற்றோர்கள்லாம் ஒரு கனவுல இருந்திருப்பாங்க, தன்னோட குழந்தை டாக்டர் ஆக போகிறாங்க. மாணவர்களே பார்த்தீங்கன்னா நான் டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவோட வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. இப்படி இருக்கும்போது, ஏன்னா அனிதா மாதிரி ஒரு சில மரணங்கள்லாம் கூட நிகழ்ந்துச்சு, நம்ம அதை கூட பார்க்கணும். இப்போ இருக்க சூழ்நிலை மாணவர்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன சார்? மாணவர்கள் தன்னை எல்லா வகையிலையும் தயார்படுத்திக்கிறாங்க, நன்றாக படிக்கிறாங்க. நம்ம மாணவருக்கு சொல்கிறத விட மாணவருக்கு சொல்லலாம். நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான். மாணவர்கள் எந்த சூழ்நிலையும் மன உறுதியுடன் இருக்கணும்.
தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது. நான் இப்போ அரசாங்கத்துக்கு சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறதுல விடாப்பிடியாக இருக்கக்கூடாது, முரண்டு பிடிக்கக்கூடாது. கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு காஷ்மீர் வரைக்கும் இதுக்கு எதிர்ப்பு வந்திருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ரத்து பண்ணணும். தேவையில்லை, பழைய முறைக்கு வாங்க. பழைய முறைக்கு வந்தால் அப்போ அதில் படித்த டாக்டர்லாம் எத்தனை பேர் வந்து மந்திரியாக இருந்திருக்காங்க, சர்வீஸ் பார்த்துட்டு மந்திரியாக இருந்திருக்காங்க, ஜனாதிபதி ஆகியிருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த முறை வந்து தவறு. இந்த முறை வந்து பல விஷயங்களுக்கு, பல முறைகேடுகளுக்கு ஒரு ஏதுவாக போயிட்டுருக்கு. இன்னும் சொல்ல போனால், நடுத்தர ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவிகள் படிப்பில் வந்து சிறந்திருந்தாலும் பணம் இல்லாததுனால அவங்களால அந்த கல்வியை கற்கக்கூட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த முறை தப்பு. மாணவர்கள் தன்னம்பிக்கையாக